Hi champs, are you ready for another English lesson? Off we go. Are you able to tell the difference between I am at home, I am home? Let me explain. அதாவது ஐ எம் எட் ஹோம் ஐ எம் ஹோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது இங்கிலீஷில், ரைட்? ரெண்டும் யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ், நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய சென்டென்ஸ், ரைட்? என்னென்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஐ எம் எட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். பொதுவாக நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுதோ ஒரு பிளேஸில் இருக்கும் பொழுதோ பிளேஸுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ரப்போசிஷனல் யூஸ் பண்ண வேணும், ரைட்? ஐ எம் இன் த பேங்க், நான் பேங்க்குள்ளுக்கு இருக்கிறேன். ஐ எம் எட் த பஸ் ஹோல்ட், நான் பஸ் ஹோல்டில் இருக்கிறேன். ஐ எம் இன் த கிளாஸ் ரூம், நான் கிளாஸ் ரூமில் இருக்கிறேன், ரைட்? ஐ எம் பிசைட் த கேட், கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், ரைட்? ஐ எம் க்ளோஸ் த பிரிட்ஜ், பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஒரு இடத்தை சொல்லும் பொழுது கட்டாயமாக முன்னுக்கு ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ண வேணும், ரைட்? இங்கே வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் எட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். ஐ எம் எட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன், ரைட்? ஐ எம் ஹோம் சொன்னால் என்ன, ரைட்? ஐ எம் ஹோம் சொன்னால் நீங்கள் வெளியே போயிட்டு வாரீங்க, ரைட்? நீங்கள் வெளியே போயிட்டு வரும் பொழுது நீங்கள் வீட்டுக்கு கிட்ட வாங்கிட்டீங்க, ரைட்? உங்களுக்கு கால் ஒன்று வருது, எங்கே இருக்குது? ஹே வேர் ஆர் யூ? ஐ எம் ஹோம், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படி சொல்கிற மாதிரி, ரைட்? நான் வீட்டை கிட்ட வாங்கிட்டேன், வீட்டுக்கு கிட்ட வந்துட்டேன், வீட்டுக்குள்ளுக்காக போகிறேன், இது மாதிரி சொல்லுவோமே, ரைட்? இது மாதிரி சென்டென்ஸுக்கு வந்து ஐ எம் ஹோம், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஐ எம் ஹோம். ஐ எம் எட் ஹோம், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. ஐ எம் எட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறதா இருந்தால் ஐ எம் ஹோம், ரைட்? Okay then, I suppose you are clear with this explanation, and don't forget to like, subscribe, share with your friends and family. Until then, stay safe, keep practicing. See you soon. Till this.